வணக்கம், வாழ்க மகிழ்வுடன். சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். பொங்கல் வாழ்த்துக்களோடு நாம் இந்த நாட்களை கடந்து கொண்டிருக்கிறோம். பொங்கல் என்றாலே பரிசு தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் காலம் போச்சு. கிறிஸ்துமஸ்னாலும் பரிசு தான். தமிழ் கலாச்சாரத்தில் பொங்கல் என்றால் பரிசுக்குரிய காலம் எது என்றால் பொங்கல் காலம் தான். ஏன் பரிசுக்குரிய காலம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னா, பொங்கல்ல வரக்கூடிய எல்லா விதமான விளைவுகளும், பொங்கல் பண்டிகையினுடைய எல்லா விளைவுகளும் மகிழ்ச்சியை மட்டுமே ஆதாரமாக கொண்டது. எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு காலம் அது. குறிப்பாக அந்த 3 நாட்கள், பெரும்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், இந்த 3 நாட்களும் நாம் பரிசாக நிறைய விஷயங்களை கொடுப்பதும் பெறுவதுமே வாடிக்கையாக இருந்தது ஒரு காலம். ஆனால் இன்றைக்கு என்னன்னா, ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய பரிசு தான் நம்ம பரிசுன்னு நினைக்கிறோம். ரேஷன் கடையில் கொடுக்கப்படுகிற பணமும் அல்லது அங்கே கொடுக்கப்படுகிற பொருட்களும் தான் நமக்கு பொங்கல் பரிசாகவே அமைகிறது. ஆனால் உண்மையான பொங்கல் பரிசு அதுவல்ல. அதுவும் பரிசு தான். அரசாங்கம் நம்மை மதித்து நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு பொங்கல் பரிசு அது. ஆனால் நாம் கொண்டாடுகின்ற பொங்கலுக்கு நாமும் பரிசு கொடுக்க வேண்டும். என்னென்னலாம் அதெல்லாம் அருகி போச்சு. இப்ப அந்த பழக்கங்கள்லாம், சிறுமிகள்லாம் வந்து ஒரு கூடையில நிறைய பொருட்கள்லாம் வச்சுட்டு கும்மி அடிப்பாங்க. வீட்டுக்கு வந்து கும்மி அடிச்சு பாட்டு பாடி நம்மகிட்ட பொங்கல் பரிசு பெற்ற காலம். சிறுவர்கள் நிறைய விளையாட்டுகளை விளையாடி பரிசுகளை பெற்ற காலம். உறவுகளை எல்லாம் நாம் ஒன்றிணைத்து அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் ஆசிரும் பரிசும் பெற்ற காலம். நம்முடைய சுற்றத்தாரெல்லாம் ஒன்று கூடி நல்ல முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக நல்ல பரிசுகளை எல்லோருக்கும் கொடுத்த காலம். அதெல்லாம் எங்க போச்சு? இன்றைக்கு தொலைக்காட்சியிலையும் சினிமா தியேட்டர்லையும் செல்போன்லயுமே நம்முடைய எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் முடித்துக் கொள்கிறோம். வெளியில் வந்து பரிசுகளை கொடுப்பதற்கு கூட நமக்கு நேரம் என்பது இல்லை. நம்முடைய சூழ்நிலைகள் அதற்கு ஏற்றதாக இல்லை என்று நமக்கு நாமே நம்மை காயப்படுத்திக் கொள்கிறோம். இதுல இருந்து கொஞ்சம் வெளியே வருவோம். என்றைக்குமே பழசை மறக்கக்கூடாது. அந்த பழையதை மறக்காம இருக்கிறதுக்கு தான் அந்த பொங்கல் போன்ற பண்டிகைகள்லாம் நமக்கு உதவியாக இருக்கிறது. அதனால பொங்கல் பரிசாக இயன்றவரை பொங்கல் அன்று நம்முடைய சிறுவர் சிறுமிகளை, குழந்தைகளை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி விளையாட்டுகள் மற்ற எல்லா போட்டிகளும் நடத்தி அவர்களுக்கு ஏதாவது பரிசுகளை கொடுக்க முன் வருவோம். இப்பொழுதெல்லாம் தெருவெல்லாம் சமத்துவ பொங்கல் எல்லாம் செய்கிறார்கள். பொங்கல் மட்டும் பரிசு அல்ல, பொங்கலோடு சேர்ந்து நம்முடைய திறமைகளுக்கும் உறவுகளுக்கும் நம்முடைய முயற்சிகளுக்கும் வெற்றி தரக்கூடிய பரிசுகளை நாம் அளித்து நம்முடைய பொங்கலை அர்த்தமுள்ள வகையில் கொண்டாடுவதற்கு முயற்சி செய்வோம். இதுதான் உண்மையான பொங்கல். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பெற்றோர் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும், உறவுகளுக்கும், நட்புகளுக்கும், யாரும் தெரியாத முகங்களுக்கும் கூட பொங்கல் வாழ்த்துக்களும் பொங்கல் பரிசுகளும் கொடுத்து பார்ப்போம். உண்மையிலேயே நம்முடைய உள்ளங்கள் பொங்கும், இல்லங்கள் பொங்கும், நம்முடைய சமூகம் எங்கும் சமத்துவம் தங்கும். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு பொங்கல் சம்பந்தப்பட்ட ஒரு சிறப்பு உணவுனா கரும்பு தான். கரும்பு இல்லாத பொங்கல் பண்டிகையே கிடையாது. கரும்பு சாற்றில் அப்படி என்ன இருக்கு? கரும்பு சாற்றில் வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி, உடனடி ஆற்றல் கிடைக்கும். கரும்பு சாறை பருகும் பொழுது உடனடியான ஆற்றல், நம்முடைய சோர்ந்து போன உடலும் உள்ளமும் துடிப்பாக மாறக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் பெருக்கி தான் கரும்புச்சாறு. எனவே கரும்புச்சாறை எடுத்துக்கொண்டு நம்முடைய இழந்து போன ஆற்றலை மீட்டெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன்.